வெல்கம் வீவர். நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அட்வைஸான ஒரு செயலை பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண்மை குறைவுக்கு பல்வேறு தரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் உணவு, நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம மெட்டபாலிக் டிஸார்டர், ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இவைகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய அடிப்படை காரணமாக இருக்கிறது போதிய உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது. என்ன சார், உடற்பயிற்சிக்கும் ஆண்மை குறைவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, அதில் ஒரு பெரிய இதே இருக்குது. அந்த டெஸ்டோஸ்டரானுக்கும் நம்ம உடல் தசைகளுக்கும் சில தொடர்புகள் இருக்குது, சரிங்களா? அதுதான் அந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய ஆண்மை குறைவை இதாக்கி கொண்டு வருது. சிலவங்க எக்ஸசைஸே பண்ணுறதே கிடையாது, சீட் ஒர்க்கு தான். அதுவும் ரொட்டீனான ஒர்க்கு, வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு. அப்படியான சூழ்நிலையில் வரும் பொழுது, அதே நேரத்தில் மெட்டபாலிக் டிஸார்டர் எல்லாம் 1+1 சேர்ந்துக்கிட்டே வரும் பொழுது, டிப்ரெஷன் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே வரும் பொழுது அந்த ஆண்மை குறைவு, ஆண்மை நாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே விடும். அப்போ இந்த உடற்பயிற்சிக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டாலே உங்களுக்கு இதனுடைய புரிஞ்சிடும். உடற்பயிற்சியோட அவசியமும் இதில் தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் இந்த விந்தணுக்களுக்கு எப்படி இந்த உடற்பயிற்சி உயிரோட்டத்தை கொடுக்குதுங்கிறத, என்ன தொடர்பு இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். நிகழ்ச்சியில் இறுதி வரைக்கும் பாருங்கள். சில குறிப்புகளை நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நிகழ்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக நீங்கள் கேட்கலாம், உடற்பயிற்சிக்கும் தாம்பத்தியத்துக்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, போதிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், பாடியோட ஒர்க்கு நேச்சர் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு அந்த ஃபிசிக்கல் அந்த ரத்தம் போட்ட சர்க்குலேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டு போய்விடும். அதே நேரத்தில் காலையில் எழுந்திருக்கிறது, அவசரமாக குளித்து விட்டு குளிக்காமலேயும் அலுவலகத்துக்கு செல்வது, நீங்கள் சொல்லலாம் அதுவே ஒரு எக்ஸசைஸ் தானே சார் வண்டி ஓட்டுறது. அது டெப்லெட்டிங் எக்ஸசைஸ், அது குறைக்கக்கூடிய எக்ஸசைஸ். இது தேக ஆரோக்கியத்தை வளர்க்குறதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கும். இது ஜிம் மாஸ்டர்கள்ட்ட கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. சிலது குறைக்கும், சிலது அதே மாதிரி தான். நம்ம வேலைக்கு ஓடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடாமையும் தூங்காமலையும் போயிட்டு சீட் ஒர்க்கு பார்த்துறது. சிலவங்க பார்த்திங்கன்னா மதியம் தூங்குவாங்க. அந்த மதியம் தூங்குறதுனாலையும் இந்த ஆண்மை குறைவு ஏற்படும். ஆனால் அதில் ஒரு நல்ல இது என்னென்னு கேட்டிங்கன்னா, விந்தணுக்கள் நன்றாக வளர்ச்சி அடையும். ஆனால் ஆண்மை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் செட் டவுன் ஆகிட்டு வந்தோன்னா அந்த மாதிரி எல்லா தசைகளையும் லேக்சிட்டி தளர்ச்சியாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான இதில் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம தசைகள் சில நொதிகள் இது பண்ணி கொடுக்க வைக்கும். அவைகள் இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரம் இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் உடற்பயிற்சி செய்யும் பொழுது மிகவும் அதிகமாக சுரக்கும் பொழுது தசை கட்டுமானம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால தான் இளைஞர்களை நல்லா பார்த்திங்கன்னா, நல்ல கட்டுமஸ்தான உடம்பில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை சக்தி இருந்து கொண்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் குறைஞ்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டோஸ்டரான் அளவு குறைய நம்ம உடம்புல ஒரு தொங்கல் உழுக ஆரம்பிச்சிடும். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பில்டப் நேச்சர் போயிட்டு ஒரு சுருங்கின மாதிரியான தோள்பட்டையெல்லாம் சுருங்கி வத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட இதில் பார்க்கும் பொழுது அந்த பாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டோஸ்டரான் அளவு உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி டெஸ்டோஸ்டரான் அளவு உற்பத்தி ஆகத்தான் அது நம்ம ஆண்குறி இதில் வரும் பொழுது நம்ம எழுச்சித்தன்மையை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்லா வாக்கிங் நல்லா போங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறக்கூடிய எக்ஸசைஸு, தம்பிள்ஸ் எடுக்கிறது, புல்ஸப் தண்டால் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதில் நல்ல ஒரு எக்ஸசைஸ். தண்டால் எடுக்க 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 நல்லா சக்தி வரும்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வயிறு நிறையா சோறு தின்னுட்டு நல்ல காப்பியை குடிச்சிட்டு 2 ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு பண்ணிங்கன்னா அது டேஞ்சரில் போய் முடியும். ஓரளவு வயிறு வந்து ஃப்ரீ. அது வந்து சில ஜிம் மாஸ்டர்கள்ட்ட வந்து கொஞ்சம் கேட்டுக்கிறங்க. அதே மாதிரி வந்து சைக்கிளிங் பண்ணக்கூடியது, ட்ரெட்மில்லில் இது பண்ணக்கூடியது, குறைந்தபட்சம் ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சிகளை வந்து பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து மதிய உறக்கத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணும்போது வந்து அந்த இதில் வந்து நம்ம தசைகளில் வந்து ஒரு வலிவு ஏற்பட்டு அதன் மூலம் சுரக்கக்கூடிய நொதிகள் வந்து இந்த டெஸ்டோஸ்டரானை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொஞ்சம் அதிகரிக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து பாடி மாஸ், தசையோட மாஸை வந்து இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து இன்னும் வந்து அதிக கட்டுமஸ்தான இதுகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த எக்ஸசைஸுகளாக வந்து நம்ம வந்து பண்ண சொல்கிறோம். சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசைகள் வந்து டெஸ்டோஸ்டரான் வந்து உற்பத்தி வந்து சுத்தரவாக குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓரளவு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பண்ணால் போதும். ஆமாம், ரொம்ப இதாக போட்டோம்னா அதுவே வந்து ஆண்மை குறைவை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. நல்ல சிலவங்க நல்லா ஜிம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதாகிருக்காது, உள்ளே எழுச்சித்தன்மையை குறைஞ்சி போயிருக்கும். நிறையா பேர்களை பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான இதுகளில். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவு மாடரேட்டான எக்ஸசைஸு இந்த மாதிரியானது ஒன்று பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் வந்து ஸ்விம்மிங், நீச்சல் தெரிந்தால் நன்றாக நீங்கள் வந்து இது பண்ணிட்டு பண்ண வேண்டியது. ஏறத்தாழ ஒரு மணி நேரம் நீந்தினீங்கனாலே அதிகமான 3000த்திற்கு மேற்பட்ட கலோரிகளில் வந்து அது எரிக்கப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு இதாகிட்டுருக்கும். அதே நேரத்தில் அனைத்து உடல் உறுப்புகளும் வந்து இயங்கும். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங்கிறதே இல்லை. பொதுவாக ஸ்விம்மிங் பாண்டில் போய் நீச்சல் குளத்தில் குளிக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் வந்து சில கிருமிகள் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். நேச்சுரலான பூல்கள், பாண்டுகள், அதே மாதிரி குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இதில் கிடச்சிச்சின்னா நல்லா இது பண்ணி கொடுங்க. நல்ல சீசனல் காலத்தில் அந்த மாதிரி மழை காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நன்றாக இது பண்ணி கொடுங்க. அதே நேரத்தில் வந்து எந்த எக்ஸசைஸ் நன்றாக இருக்குன்னு சொன்னோன்னா அந்த மாதிரி தம்ஸ்அப் எடுக்கிறது, தண்டால் எடுக்கிறது, புல்ஸ்அப் எடுக்கிறது, அதே மாதிரி உட்கார்ந்து நிலக்கூடிய எக்ஸசைஸு, கஜ்ஜல் எக்ஸசைஸ்னு சொல்லக்கூடாங்க. அதாவது இடுப்பெலும்பு தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு இது, ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி உட்கார செய்யக்கூடிய ஒரு இது, ஆசனம் போடுதல், இவைகள் எல்லாமே இது பண்ணி கொடுக்க வைக்கும். கூடுமான வரைக்கும் மதியம் சாப்பிட்டு வேணால் ரெஸ்ட்டு வேணால் எடுங்கள ஒழிய நல்லா தூங்கி. இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மதியம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு படுக்க ஆரம்பித்தா 6 மணிக்கு எந்திரிப்பான். அந்த மாதிரியான நேச்சர் பக்கத்தே போயிடாதீங்க. அது வந்து அனைத்து வியாதிகளுக்கும் ஒரு அடிப்படையாக அமைஞ்சிடும். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவு உடற்பயிற்சிக்கும் டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கும் என்ன தொடர்புங்கிறது தெரியும். டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கும் எழுச்சிக்கும் என்ன இதுங்கிறது தெரியும். அதே நேரத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து புரோட்டீன், நேச்சுரல் புரோட்டீனை முதல்ல எடுத்துக்கிறங்க. நேச்சுரல் புரோட்டீனாக பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை இதுகள்லாம் வந்து நன்றாக நல்லா எடுத்துக்கிறல வேண்டியது. அதே நேரத்தில் வந்து அனிமல் புரோட்டீன் சொல்லக்கூடிய முட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோலாகவே எடுத்துக்கிற வேண்டியது. பகல் நேரத்தில் முட்டைகளை நல்லா சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் வந்து கொஞ்சம் முட்டைகளை வந்து குறைச்சிக்கிறங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாயு தொந்தரவுகள் வந்து பண்ணி கொடுத்து வைக்கும். பகல் நேரத்தில் வந்து அதை எடுத்துக்கிறங்க. நல்ல மாம்சங்கள், அதே நேரத்தில் வந்து சிக்கன் வகைகள், மீன், நேச்சுரலான மீன், டிஹெச்சி அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகள், துண்டு போட்ட மீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான மீன்களை வந்து நன்றாக சாப்பிட்டுக்கிறலாம். அதிலே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த உடலோட தசையோட மாஸை வந்து அதிகரிக்க செய்து டெஸ்டோஸ்டரான் உற்பத்தியை வந்து இன்னும் இது பண்ணி கொடுக்க வைக்கும். நீங்கள் வாட்டில் நல்லா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு படுத்து வந்துருச்சிங்கன்னா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. அதனால தான் திரும்ப அதை சொல்லும் பொழுது எக்ஸசைஸு ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு இது. அதே நேரத்தில் வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கே வந்து 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்னையிலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிராஜுவலாக ஒரு 5 மினிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வரைக்கும் வச்சுக்கிறங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு ஜம்ப் பண்ணுறது, ரிவர்ஸில் ஜம்ப் பண்ணுறது, இந்த பெரிய ஹெவியான வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நாட் அட்வைசபிள். இந்த மாதிரியான சிம்பிளான ஒரு எக்ஸசைஸு உடம்புக்கு பயிற்சி கொடுங்க. அதனால தான் உடல் பயிற்சி.
அதை மட்டும் செய்தாலே, ப்ராப்பராக செய்தாலே போதும். அதை மட்டும் எடுத்தோன்னே ரொம்ப நேரம் பண்ணிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிற வேண்டியது. நல்ல திடகாத்திரமான உணவுகள் நன்றாக இது பண்ணிக்கிற வேண்டியது. பொதுவாக நைட் டைம் வந்து எக்ஸசைஸு இதில் மாதிரி எல்லாம் பண்ணி உடற்பயிற்சி பண்ணி முடித்த பிறகு உடனடியாக போய் குளிச்சிடாதீங்க. அது வந்து தவறான ஒரு இது. எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்து படுக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்து படுத்தா வேர்வை ஸ்மெல்லு வந்து போயிடும். தொடச்சிக்கிட்டு லைட்டாக துணிகளை தொடச்சிக்கிட்டு நல்லா ஈரத்தை லைட்டாக கழுவிட்டு வேணால் இது பண்ணிக்கிறங்க. அது வந்து நல்லது. நம்மளோட வேர்வை வந்து ஆப்போசிட் பார்ட்னருக்கு படும் பொழுது காம உணர்வு இயற்கையாகவே தூண்டும். நல்லா செண்டு போட்டு டியோடரண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி சார் காம உணர்ச்சிகள் தூண்டுங்கிற கேட்டோம்னா இன்னும் அதுக்கான இது வந்து பதில் வந்து சைபர். அதனால் நல்லா லைட்டாக மேலாப்பில் கழுவி உடம்பை தொடச்சிக்கிட்டு நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய கடமைகளை பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஆண்மை குறைவுக்கும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதற்கும் என்ன வந்து தொடர்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான என்னென்ன சாப்பாடுகள், ஃபுட் சப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறதையும் பார்த்துட்டோம். அதே நேரத்தில் வந்து சிலவங்க வீக்லி ஒன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறானது. அப்படிலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? ரெகுலராக உங்கள் ப்ராக்டிஸ் லைஃப்பில் கொண்டு வாங்க. செய்ய முடிஞ்சதை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அந்த மாதிரியான இதுகளை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணி இதில் வந்து உங்களுக்கு வெளியாகி உங்களுக்கு நன்றாக ஒரு விரைப்புத்தன்மை எல்லாமே நன்றாக இதாக ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.